நண்பர்களுக்கு வணக்கம். உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகர ராசிக்கு அடுத்தது சனி பயிற்சி பார்க்கலாம். சனி பயிற்சி என்ன பண்ணும்? சனினாவே எல்லாம் பயம்தான். மகர ராசிக்காரன் எல்லாமே படாத பாடுபட்டுட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாமே படாத பாடுபட்டு விடிய காலம் வந்துருச்சு. மார்ச் 29 இந்த 2025 மார்ச் 29 உங்களுக்கு விடிய காலம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போயே விடிய காலம் வந்துருச்சு. ஒரு மாதமே நீங்கள் ரிலீஃபாக தான் இருக்கிறீங்க. ஆனால் மகர ராசி திருவோணம் அவிட்டமெல்லாம் செத்து சுண்ணாம்பாயும் படைச்சாங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு சனி கொடூரமான தாக்குதல் அவரெல்லாம் பண்ணி சித்திரவதை போட்டு பணத்தை இழந்து, பொருளை இழந்து, செல்வாக்கை இழந்து, கௌரவத்தை இழந்து, அந்தஸ்தை இழந்து எல்லாத்தையும் இழந்தேன். படிப்படியாக தான் நிவர்த்தி ஆகும். தசாபதி சாதகமாக்குறவங்களுக்கு கம்ப்ளீட் உடனடியாக ரிலீஃப் ஆகும். இதில் வெளிநாட்டில் போய் மாட்டினா வேறு ரொம்ப கொடுமை. அங்கேயுமே அவன் கோர்ட்டு கேஸு ஜெயில் அப்படிங்கிற அமைப்பை அடைஞ்சு வந்தவனு இருக்கான். ஆக எங்கே இருந்தாலும் சனி அதுக்குண்டான பாடத்தை கண்டிப்பாக கற்பிப்பாருங்கிறது தான் உண்மை. இல்லை நிறைய பேருக்கு சனியில் ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? அதை அனுபவித்து பார்த்தா மகர ராசிக்காரனும் கும்பராசிக்காரனுக்கு தான் தெரியும். இப்போ மகர ராசி பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு 8 வயசில் முதல் சனி முடிஞ்சு போச்சுங்க. இது 2வது சனி. 8 வயசில் நீனா 8 வயசில் உனக்கு என்ன அனுபவம் வந்துட போகுது? என்னத்தை நீ கற்றுக்க போகிற? கடன் வந்தால் என்னன்னு உனக்கு தெரியுமா? நோய் வந்தால் என்னன்னு தெரியுமா? அசிங்க அவமானம் வந்தால் என்னன்னு தெரியுமா? இந்த 8 வயசில் வர்ற சனி உங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை தாய் தகப்பனுக்கு தான் உங்களுக்கு கடனையும் நோயும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திப்பாங்க. அவங்க வந்து ரோட்டில் நின்று ஒருத்தன் கடங்காரன் பேசணுன்னா கூட உனக்கு என்னமோ பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்கன்னு தான் நீ நினைப்பி ஒழிஞ்சு அது அசிங்கங்கிற மாதிரி உணர்வு உனக்கு கொடுக்காது. உனக்கு உணர்வு தன்னை யாரும் நீ உணரும் போது மட்டுமே உன் உணர்வு செயல்படும். அப்போ வரக்கூடிய சனி மட்டும்தான் பாடத்தை கற்பழிக்கும். அது 2வது தானே 3வது தானே? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. முதல் ரவுண்டு சனி எனக்கு சின்ன வயசுலேயே போயிடுச்சு. 2வது ரவுண்டு சனி ஒன்றும் பண்ணாது. 2வது ரவுண்டு சனியில் தான் நீ வேலைக்கு போவே, வருமானம் பண்ண ஆரம்பிப்பா, தொழிலுக்கு போவே, தொழில் கிடைக்காம பண்ணும், வேலைக்கு போவே, வேலை கிடைக்காம பண்ணும். ஏன்னா பணம்னா என்னன்னு உனக்கு புரிய வைக்கும். பணம் பற்றிய சில புரிதல்கள்லாம் ஏற்படுத்துறது உங்களுக்கு அந்த பருவ வயசில் வரக்கூடிய சனி தான். 20 வயசில் சனி வருதுன்னா படிப்பு கெடுத்துடும். 25 வயசில் அந்த 7 சனி வருதுன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை கெடுத்துவிடும். வேலையை கெடுத்துருன்னா என்ன? சனி தன் நிற்கும் பாவத்தை கெடுப்பார், வேலையை கெடுப்பார். வேலை கெடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பணம் போச்சு, வருமானம் போச்சு. நல்ல கம்பெனியில் இதோட பெரிய கம்பெனியில் வேலை கொடுக்கலாம். இவனை ஏன் பிடிக்கல? உன் மேலே வேலை சுமை அதிகம் போடுவான், அதிகம் பண்ணுவான். இந்த காரணத்தினால அந்த இடத்த விட்டு போயிடலாம். 4 வேலையை நமக்கே வைக்கிறான். இவன் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறான். நாம் தான் கஷ்டப்பட்டுருக்கிறோம், நாம் தான் உழைக்கிறோம். உன் மேலே அதிக பணிச்சுமையின் சுமத்தி உன்னை அந்த இடத்த விட்டு வேறு பக்கம் ஓடுற அளவுக்கு பண்ணுறதே சனி தான். அதனால் மகர ராசிக்காரன் எல்லாமே தொழிலில் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு தொழிலில் நல்லா நீங்கள் சம்பாதிப்பீங்க. இதை நான் சுயமாக செஞ்சால், தனியாக செஞ்சால் இதோட அதிகம் சம்பாதிக்கலாம், இவனுக்கு ஏன் சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து வேலையை விட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க மகர ராசிக்காரங்க. அதெல்லாம் வேலையெல்லாம் விட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறீங்க. இப்போ கடைசியாக போய் ஒரு கம்பெனியில் சேர்ந்துருக்கிறீங்க. கடைசியாக போய் வேலையை இப்போ இந்த ராசிக்காரங்கெல்லாம் வேலையில் சஸ்பெண்ட் ஆனவன், அரசு பணியில் இருந்தவங்கலாம் இப்போ போய் சேர்ந்துருப்பீங்க. சனி பயிற்சி உங்களுக்கு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. 3ஆம் இடம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடம், புகழ் செல்வாக்கு தரக்கூடிய இடம், வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய இடம். அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் வேலையை வாங்கிட்டீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, இப்போ பிரமாதமாக இருப்பீங்க. அதில் ஒன்றும் எந்த மாற்றம் கிடையாது. 2ஆம் இடத்தோடு அடுத்த குரு பயிற்சி இப்போ ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த குரு பயிற்சி ஒரு வருஷமாக நல்லா இருக்கிறீங்க, இந்த 6 மாதமாக அப்படின்னே சொல்லலாம். ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிற ராசி அடுத்து ராசி குரு பயிற்சியாகி மே 14ஆம் தேதி குரு பயிற்சியாகி உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ தனம் இருக்க ராசிக்கு உங்களுக்கு ராசிக்கு 3ல் சனி வர்றதும் 2ஆம் இடத்தை சனி பார்க்குறது ரொம்ப சிறப்புங்கிற அமைப்பு தான். வருமானம் பெருகும், தொழில் பெருகும், திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கும். என்ன புதுசாக வேலை தேடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். பணமே லஞ்சமே கட்டாத வேலை வாங்கிட்டு போகிற அமைப்பெல்லாம் இங்கே வந்துடும். இது வரைக்கும் அரசு பணிக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க, வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க, வேலைக்காக பரீட்சை எழுதினவங்க, குரூப் 2 குரூப் 4 போன்ற பரீட்சைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தவங்க, நீட் எக்ஸாம் போன்றவங்கலாம் எழுதிக்கிட்டு இருந்தவங்கலாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா சனி விடுதலை இனி 30 வருஷத்துக்கு அப்புறம் வரும். அந்த சனிலாம் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தான் இப்போ எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டீங்களே. எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா கடன் எப்படி படுறது, கடன் எப்படி கட்டுறது, கடன்னா என்ன, பணம் பற்றிய புரிதல். பணத்துக்காக அப்படி லோன்னு அலைஞ்சாச்சு. இருக்கிற நகையை அடவுக்கு வச்சாச்சு, இருக்கிற சொத்தை விற்றாச்சு, காட்டை விற்றாச்சு, வண்டியை கூட விற்றாச்சு, கையில் இருக்கிற இடுப்பில் இருக்கிற அண்ணா கொடி கூட விற்றாச்சுங்கிற அமைப்பு தான் மகர ராசி பண்ணிச்சு. இது எல்லாம் கொஞ்சம் அப்படியே சங்கி போய் ஆளை எந்திரிச்சு நிற்கிறீங்க. வாழ்க்கையில் இதுக்கு மேலே குதூகலமும் புது
புது பொலிவோடையும் நீங்கள் நட போடுற அமைப்பு வந்தாச்சு. 3 பேர் வேலை இருந்தால், உங்கள் குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஜென்மச்சனி நடந்தால் கூட, ஏழச்சனி நடந்தால் கூட 4 பேருக்கும் பாதிப்பை கொடுக்கும். ஒரு ஆளுனுடைய வருமானம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வேலையை பிடிக்காத அமைப்பில் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையை வச்சு தான் ஜீவனம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ஆள் வருமானத்தை வச்சு அவனுமே அந்த வேலை பிடிக்காம இருக்கான். அதையும் விட்டா சோத்துக்கு வழி இல்லையே, அதை பண்ணிட்டுங்கிறதுனால கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு சலிச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்திருப்பான். இது நடந்திருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே. அதனால் இதுவரைக்கும் பிடிப்பு இல்லாமல் செஞ்ச வேலைகள் எல்லாமே பிடிப்போடு மன நிறைவோடு மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடச்சி வேலை செய்கிறது, மனசுக்கு பிடிச்ச இடத்துல மன வாழ்க்கை அமைஞ்சு குடும்பத்தோடு இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக ஓட்டுறது, குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குமே வேலை கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, செல்வம் பணம் சேராதவர்களுக்கு இது வரைக்கும் வர வேண்டிய பணம் வராத பணம் நிலுவையில் உள்ள பணம் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து உங்கள் பொருள் பேங்க்கில் வச்ச நகை எல்லாமே வெளியெடுக்கிறது, அடகு வச்ச பொருள் எல்லாமே மீட்கிறது. இது எல்லாமே இப்போ நடக்கிறது, நடக்க போகுது. எல்லாமே மாட்டிக்கிச்சின்னு அர்த்தம். சங்கடத்தோடு வாழ்ந்தீங்கன்னு அர்த்தம். தனிமையாக உட்காந்து ரூமில் ஆடுதீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே விடிவு காலம் வந்துருச்சுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். மகர ராசி ரொம்ப குதூகலமான ராசி, ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. வழக்கு அப்படின்னு இருந்தவங்க வழக்கெல்லாம் தீர்ந்துடும். எதிரிகளை வென்னுப்படுவீங்க. எதிரிகள் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எதிரியை கண்டு ஓடி ஒளிஞ்சு பயந்துக்கிட்டு இருந்தீங்க, கடங்காரனை கண்டு ஓடி ஒளிஞ்சு பயந்துக்கிட்டு இருந்தீங்க. இனி அந்த பயம் இல்லை, கடன் இல்லை. என்ன இந்த ஜென்மச்சனி காலங்களில் சில சொத்தை இழந்திருப்பீங்க, அதை திரும்பி வாங்கிறது கஷ்டம். ஜென்மச்சனிகளில் சொத்தை இழந்ததும் உயிரிழப்பு போனதும் உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அது எல்லாமே திரும்பி வராது. துக்கம் துயரம் கொடுக்குறவர் ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான். ஜென்மச்சனி காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. நல்ல நெருங்கிய உறவினர்கள் மரணம்னு இதுதான் சொல்லுவோம். ஜென்மச்சனி நெருங்கிய உறவினர்னா யார்? மாமனார் மாமியார், மாமன் மச்சான் உறவுகள், இவங்கெல்லாம் நெருங்கிய உறவு. அத்தை மாமன் உறவுகள், என்ன சகோதரர் கணவர் சகோதர குழந்தைகள் எல்லாம் நெருங்கிய உறவு. இந்த உறவுகளில் துக்கம் வரும், மரணம் வரும், இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கே செலவுக்கு காசு இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. இந்த மேற்கொண்டு செலவு துக்கத்தின் மேல் துக்கமாக கொடுத்து தான் நம்ம பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது தான் உண்மை. அதனால் இனிமேல் அந்த செய்தியில் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரிழப்பும் சொத்து இழப்பும் திரும்பி வராது. புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், புதுசாக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கிற அமைப்பு ஒரு 80% பேருக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் கோடிகளை சம்பாதிப்பீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாரும் ஒரு நிறைவான அமைப்பில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஒரு 80% பேர் நிறைவான அமைப்புனா என்ன? வாழக்கூடிய தகுதி அளவுக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வாகனம், ஒரு 10-20 பவுன் நகை, குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கையில் காசு, இது எல்லாமே சேரும். இது ஒரு நடுத்தர மக்களின் நிறைவான வாழ்க்கை. அந்த நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. உயர்ந்த ஹை லெவல் பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு 20% பேருக்கு தான் நீங்கள் அதை போக முடியும். நாம் என்ன இது கிடைச்சாலே போதும் நிம்மதி தன்னால் உங்களுக்கு வந்துடும். சில பேர் இருப்பாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா கிடைச்சா நிம்மதி, அவன் அதே போதும்னு நினைப்பான். சில பேருக்கு மாதத்தில் 2 லட்ச ரூபா வாங்கினாலும் போதும்னு நினைக்கவே மாட்டான். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் வேணும். அது அவனுடைய மனநிலை, அது பேராசை அப்படின்னு சொல்லலாம். அந்த பேராசையெல்லாம் நடந்தது ஏன் அப்படின்னா, திடீர்னு 10 லட்ச ரூபாய் யார்கிட்டயே கொடுத்து மாட்டிக்குவீங்க. அந்த 10 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படா சம்பாதிக்கிறது, இந்த இதில் போட்டால் குறுக்கோழி, அப்போ தான் அந்த குறுக்கோழியை கையால் வைக்கும். இதில் நம்ம போய் இந்த பணத்தை போட்டோம்னா படான்னு 10 லட்சம் வந்துடுமா, அந்த 10 லட்சத்தை நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சரி கட்டிடலாமா அப்படின்னு நினச்சி கடன் வாங்கி நீங்கள் போடுவீங்க. கடனை கொடுத்துருவீங்க, அவனுக்காக கடன் கொடுத்துருவீங்க 10 லட்சத்தை. திரும்ப பணம் ஒரு நல்ல பிஸ்னஸ் வருது, பிஸ்னஸ்லாம் நல்லதாக வராது. நல்ல பிஸ்னஸ் வருது, 10 லட்சம் தான் அவங்ககிட்ட தான், அது எப்போ இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம், நம்ம கடன் வாங்கி போடலாம் அப்படின்னு நீங்கள் பணத்தை கடன் வாங்கி போட்டு தொழிலில் நஷ்டம் அடைஞ்சுவீங்க. தொழிலில் நஷ்டம் அடைஞ்ச பிறகு தான் ஏன்டா இதை செஞ்சு நினைக்கும். அந்த பணம் அவன் கொடுத்தானா அந்த கடன் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ பணம் போச்சு, அது திரும்பி வராது. நீ கொடுத்த பணத்தை வாங்கி கடன் தான் கட்ட முடியும். அதேமாரி உயிரிழப்புகள் தீராத நோய், தீரக்கூடிய நோயின்னு சொல்கிறேன். தீராத நோய் பாவம் எத்தனையோ பேர் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் தீராத நோய் 40 லட்சம் 50 லட்சம்லாம் மனைவி குழந்தைகளை
பணத்துக்காக செலவு பண்ணி மனைவி இறந்து போகிறதும் குழந்தைகள் இறந்து போவதும் இந்த துக்க செய்திகளை சேர்ந்து குடும்பம் அப்படி நசிஞ்சு போகிறதும் சனி மிக கொடூர அமைப்பில் செய்வார். அது ஜாதகத்தில் சனி மிக கொடூரமான அமைப்பில் இருக்கும்போது மட்டுமே 7 சனியாக வரும்போது அந்த பாவ செயல்களை செய்யும். எல்லாருக்கும் இது பொருந்தாது. எல்லாரும் இதை கண்டு நான் சொல்கிறேன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதிலருந்துலாம் நீங்கள் விடுபட்டுட்டீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை சந்தித்தவங்களும் இருக்கீங்கன்னு சொல்ல வர்றேன். இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பிலே மனைவி இழந்தவர்கள், துக்கத்தோடு இருந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவங்க, குழந்தை கடுமையான நோயினால் தாக்கப்பட்டு பணம் பல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி காப்பாற்ற முடியாத ஒரு துக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க சீக்கிரம் மேல முடியாதுங்கிறது தான் உண்மை. இவ்வளோ விஷயம்லாம் கடந்தவங்களும் உண்டு. சிம்பிளான முறையில் பாதிப்பு சந்தித்து வெளியே வந்தவங்களும் உண்டு. ஆக இப்போ கம்ப்ளீட்டட் ரிலீஃப் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே இனிமேல் எந்த ஒரு பாதிப்பும் சங்கடமும் வராது. மகர ராசிக்காரங்க எல்லாருமே தெளிவாகவும் நீட்டாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.